ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன் சாய்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கிராமர் செக்ஷன்ல இன்னைக்கு நம்ம வந்து தேர்ட் ரூல் பார்க்க போறோம். இதுல நாம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 2 ரூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம தேர்ட் ரூல் பார்க்க போறோம். ஸோ இந்த தேர்ட் ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நம்ம இந்த செகண்ட் ரூல்ல கிளான்ஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எப்போதுமே ரிவிஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Rule number 2, either or, neither nor, not only but also or. இந்த மாதிரி ஹிண்ட் வேர்ட் ஒரு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எங்க வந்தாலும் அதோட ஹெல்பிங் வெர்ப் பார்க்கணும். அந்த ஹெல்பிங் வெர்ப் பக்கத்துல இருக்கிற சப்ஜெக்ட் தான் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட். அந்த மெயின் சப்ஜெக்டை பொறுத்து தான் உங்களோட ஹெல்பிங் வெர்ப் சிங்குலரா போடணுமா ப்ளூரலா போடணுமா நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ரூல்குள்ள இப்ப நம்ம போயிடலாம். தேர்ட் ரூல், இந்த தேர்ட் ரூல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நம்ம செகண்ட் ரூல்ல சொன்ன மாதிரி ஒரு ஹிண்ட் வேர்ட், பட் இதுக்கு வந்து ரூல் மாறப்படும். இந்த தேர்ட் ரூல்ல உங்களுக்கு ஒரு சில வேர்ட் வந்துட்டு பாசிட்டிவ் மீனிங் அண்ட் ஒரு சில வேர்ட் வந்து நெகட்டிவ் மீனிங். அது இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். as well as, with, along with, together with, in addition to, besides, accompanied by, இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் மீனிங். அதாவது உங்களுக்கு அடிஷ்னலா ஒரு சப்ஜெக்ட் கூட இன்னொரு சப்ஜெக்ட் அடிஷ்னலா வர்ற மாதிரியான பாசிட்டிவ் மீனிங் கொடுக்கறது. தென் ரிமைனிங் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பட், எக்ஸப்ட், ரேதர் தென், அன்லைக் அண்ட் நாட், இது எல்லாமே உங்களுக்கான ரிமைனிங் நெகட்டிவ் மீனிங் வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஹிண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே சென்டென்ஸ்ல வரும்போது உங்களுக்கு என்ன ரூல் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னவா இருக்குதோ அதுதான் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட். ஓகேவா? ஜஸ்ட் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. செகண்ட் ரூலுக்கும் தேர்ட் ரூலுக்கும். செகண்ட் ரூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ரூல் மாதிரி இது. செகண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் வெர்ப் பக்கத்துல இருக்கிற சப்ஜெக்ட் தான் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட். பட் இந்த தேர்ட் ரூல்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஹிண்ட் வேர்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ ஒரு சென்டென்ஸ்ல, அப்போ அந்த மெயின் சப்ஜெக்ட் எதுவா எடுக்கப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது இருக்குதோ அதுதான் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட். ஜஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஸோ நம்மள எக்ஸாம்பிள்குள்ள இப்போ போயிடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ராம் as well as his parents is or coming. அதாவது நான் சொன்ன மாதிரியான ஹிண்ட் வேர்ட் as well as அப்படிங்கிற ஹிண்ட் வேர்ட் உங்களுக்கு இதுல இருக்குது. சோ இதுக்கான ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் தான் இருக்குது. ராம்ங்கிறது உங்களுக்கு எப்போதுமே சிங்குலர். சோ இதுல நாம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா சிங்குலர் வெர்ப். நம்மளுக்கான சிங்குலர் வெர்ப் இஸ் தான். ஆர் வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? இஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். ராம் as well as his parents is coming. ஓகே ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்குள்ள பார்க்கலாம். My father, unlike other parents, is or very strict. இதுல நீங்க பாருங்க, அன்லைக்கிங் நான் சொன்னிருந்த ஒரு ஹிண்ட் வேர்ட் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல இருக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. மை ஃபாதர். மை ஃபாதர் அப்படிங்கிறது சிங்குலர்ல இருக்குது. சோ அதுக்கான ஆன்சர் இஸ்ஸா தான் இருக்கணும், ஆர் இருக்கக்கூடாது. மை ஃபாதர் அன்லைக் அதர் பேரண்ட்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்ப தேர்ட் எக்ஸாம்பிள்குள்ள போகலாம். The captain along with the sailors was or were drowned. அதிலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு along with. இது வந்து பாசிட்டிவ் மீனிங் உள்ள ஒரு ஹிண்ட் வேர்ட். along with இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உங்களுக்கு கேப்டன். ஓகே, கேப்டன்ங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு சிங்குலர். சோ இங்க வாஸ் தான் வரணும், வேர் வரக்கூடாது. வாஸ் drowned தான் வரணும். The captain along with the sailors was drowned. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இதோடைய பிராக்டிஸ் செக்ஷனுக்கு போகலாம். அந்த பிராக்டிஸ் செக்ஷன் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் உங்களுக்கு 2 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு உங்களுக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிராக்டிஸ் செக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The appeal of the victims rather than the request of the opponent have been accepted. இதுக்கான ஆன்சர் நீங்க 2 செகண்ட்ல கண்டுபிடிக்க பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதுக்கான ஆன்சர் சொல்றேன் உங்களுக்கு. த அப்பீல் ஆஃப் த விக்டிம்ஸ் ரேதர் தென். இதுல நம்மளுக்கான ஹிண்ட் வேர்ட் இந்த ரேதர் தென் இருக்குது. ஓகே, ரேதர் தென்ங்கிறது நெகட்டிவ் மீனிங். பட் தேர்ட் ரூல் படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் த விக்டிம்ஸ் கிடையாது. எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆஃப்க்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதுதான் உங்களுக்கான சப்ஜெக்ட். இதுல வந்துட்டு இருக்கிறதுல அப்பீல்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட். ஸோ அக்கார்டிங் டு தட் உங்களுடைய வெர்பை வந்து நீங்க மாத்திக்கணும். ஸோ இதுல வந்துட்டு வெர்ப் என்ன இருக்குது பாருங்க. ஆக்சிலரி வெர்ப் வந்துட்டு ஹேவ்னு இருக்குது. ஹேவ் வந்து உங்களுக்கு ப்ளூரல். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தப்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா உங்களுக்கு ஹேஸ். இதுதான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபுல் டைம் ரீட் பண்றேன் பாருங்க. The appeal of the victims rather than the request of the opponent has been accepted. இதுதான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் நான் ரீட் பண்றேன். உங்களுக்கு 2 minutes டைம் கொடுக்குறேன். அதுல நீங்க உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்க. The house along with its content was ruined. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் சொல்றேன் இப்போ நான். அலாங் வித், இது நம்மளுடைய ஹிண்ட் வேர்ட் அலாங் வித் இருக்குது. இந்த அலாங் வித்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னன்னு நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஹவுஸ்ன்னு இருக்குது. த ஹவுஸ் இது வந்துட்டு ஆப்வியஸா சிங்குலர் தான். ஸோ இதுல கொடுத்துருக்க ஆக்சிலரி வெர்பும் உங்களுக்கு வாஸ் சிங்குலர் வெர்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டா. நோ எரர் இந்த கொஸ்டின்ல. The house along with its contents was ruined. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு தேர்ட் ரூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ரூலா நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுடைய இங்கிலீஷ் கிராமர் செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தென் ஷேர் பண்ணுங்க. அட் லாஸ்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.